എൻ്റെ കമ്മ്യൂണിറ്റിയിൽ നിന്ന് വരുന്ന ഒരാളാണ് വേടൻ, ദളിത് കമ്മ്യൂണിറ്റി. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நானும் ஒரு தலித் பெண் தான். ஸோ தலித் சமூகத்திலேருந்து இப்படி ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய வேடன் அப்படின்னு வேடன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், தலித் சமூகம் சார்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அவங்களோட இசை குறித்து ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக வேடனுக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த ரேப் குறித்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அது குறித்து பேசணும்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். எந்தவித பந்தாவும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக வேடனும் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேடன் கூப்பிட்டாரு. ஸோ அவர் சொன்ன ஃப்ளாட்டுக்கு நான் போயிருந்தேன். அவரோட ஃப்ரெண்டு தான் என்னை பிக்கப் பண்ணி, அதாவது ஒரு இடத்துலேருந்து பிக்கப் பண்ணி அந்த ஃப்ளாட்டுக்கு கூப்பிட்டு போனார். டிசம்பர் மாதம் 2020 நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் குறிப்பிட்றாங்க. ஃப்ளாட்டுக்கு போயிருந்தேன், அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. என்ன ரூம்குள்ளே நம்ம பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு ரூமை லாக் பண்ணார். நான் எதுக்குன்னு கேட்டேன், நமக்கு வந்து ப்ரைவசி தேவை அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே கூப்பிட்டு போனார். ஸோ ரூமில் போனதுக்கப்புறம் வேடன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து ஒரு மாதிரியாக அந்த சுச்சுவேஷன் எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு அது சரியான ஒரு இதாக படலை, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போது வேடனோட நடவடிக்கைகள் வந்து அப்ரோச்சாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் அப்பவும் சொன்னேன் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் வந்து நான் அந்த போஸ்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா அந்த வேர்டு, அதை சொல்லி அந்த பெண் இப்போ குறிப்பிட்றாங்க. ഞാൻ കോട്ട് ചെയ്തു തരട്ടെ. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு நான் வந்து வெளியில் போயிடலாம், எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு சொன்னேன். பட் அதையும் பொருட்படுத்தாமல் எதிர்பார்க்காத டைமில் எனக்கு முத்தம் கொடுத்தாரு அப்படின்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. അപ്പോൾ ആള് ഫോഴ്സ്ഫുള്ളി എന്നെ ഞാൻ നിന്ന സ്ഥലത്ത് എന്നെ പിടിച്ച് ഉമ്മ വയ്ക്കുമായിരുന്നു, ഫോഴ്സ്ഫുള്ളി ഉമ്മ വയ്ക്കുമായിരുന്നു. ஸோ நான் வந்து கம்பல்சரி வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால, திரும்ப சொன்னதுனால ரூம்லேருந்து வெளியில் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்த நபருக்காக நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னை யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவரே வந்து என்னை வந்து பிக்கப் பண்ண இடத்துல ட்ராப் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்துட்டேன்.